கார்த்திகை தீபம் சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். மாயாவுக்கு காத்திருந்த அதிர்ச்சி, சாமுண்டீஸ்வரியின் புது பிளான். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். கார்த்திகை தீபம் சீரியலானது தற்போது ரேவதியின் திருமண வைபோகம் குறித்தியே காட்சிகள் ஒளிபரப்பாகி வருகின்றன. அந்த நிலையில்தான் கார்த்திகை தீபம் தொடரில் நேற்றைய தினம் சாமுண்டீஸ்வரி கார்த்திகை மாப்பிள்ளை தோழனாக மகேஷ் பக்கத்தில் அமர வைக்கிறாராம். அவர் ஒரு டிரைவர் என எழுந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் கார்த்திக் என்னுடைய தம்பி மாதிரி என பாசத்தோடு பேசிய காட்சிகள் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்துதான் இன்றைய கதைக்களத்தில் ரேவதிக்கு மணமகள் தோழியாக ரோகிணியை அமர வைக்க சாமுண்டீஸ்வரி சொல்கிறாராம். ஆனால் ரோகிணியோ இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். இதனால்தான் அதிர்ச்சியடையும் சாமுண்டீஸ்வரி, ஏன் இப்படி சொல்ற, உனக்கு இதில் விருப்பம் இல்லையா என்று கேட்க, எனக்கு குழந்தை இல்லை, நான் புது பெண்ணுடன் வந்தால் அதை அபகசோனம் என்று சொல்வார்கள் என்றும் கூறுகின்றனராம். அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ உட்காரு என சொல்கிறாராம். ரோகிணி மீண்டும் எதையோ யோசித்தபடி இருக்க, ரேவதி நீ வரலைனா நான் காரை விட்டு இறங்கிறவே என்றும் சொல்கிறாராம். பின்னர் ரோகிணியின் ஒரு வழியாக மணப்பெண் தோழியாக சம்மதிக்கிறாராம். அதனைத் தொடர்ந்துதான் மணப்பெண்ணாக ரேவதி திருமண மண்டபத்துக்கு வந்ததும் அவர்களுக்கு ஆரார்த்தி எடுக்க சொல்கிறாராம். இதற்காக ஒரு பெண் செல்ல ரேவதி பக்கத்தில் நிற்கும் மகேஷை மயில் வாகனம் பிடித்து தன் பக்கம் இழுக்கிறாராம். மாப்பிள்ளை தோழனாக வந்த கார்த்திக்கும் ரேவதிக்கும் ஆரார்த்தி எடுத்தது போல் ஆகிறது. இந்த சம்பவத்தை பார்த்துதான் மகேஷ் மற்றும் மாயா இருவரும் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் இருக்கின்றனராம். அதே நேரம்தான் மாயா மகேஷ் சந்திரலாவுக்கு மனதில் சந்தேகம் எழுந்தாலும் அதை அவர்கள் வெளியே காட்டிக்கொள்வதில்லையாம். ஏற்கனவே சாமுண்டீஸ்வரி இந்த கல்யாணம் நடக்கும், ஆனால் மகேஷ் மாப்பிள்ளை எனவும் டாக்டர் மல்லிகாவிடம் கூறிய நிலையில்தான் அவரின் புது பிளான் என்ன என்று அடுத்த கதைக்களம் உருவாகிறதாம். இந்த கல்யாணத்தில் என்னென்ன ட்விஸ்ட் நடக்க உள்ளதா என்பது பற்றி தான் கார்த்திகை தீபம் தொடரானது அடுத்த கலையும் உருவாகும் என ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.